பூவிருந்தவல்லி முல்லை தோட்டம் வரை நடைபெற்ற மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் மாவட்ட பூவிருந்தவல்லி அருகே மெட்ரோ ரயிலின் சோதனை ஓட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் மெட்ரோ ரயிலை இயக்கி அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர். பூவிருந்தவல்லி போரூர் மெட்ரோ ரயில் சேவை அக்டோபர் மாதம் முதல் இயக்கப்படுகிறது என்று தற்பொழுது அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பூவிருந்தவல்லி முல்லை தோட்டம் வரை மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. 2 கிலோமீட்டர் தூரம் வரை மெட்ரோ ரயிலை இயக்கி சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதன் வழங்கிட கேட்கலாம். கீதன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். குறிப்பாக இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தில் கட்ட பணிகள் தற்பொழுது 63,000 கோடியில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதில் 2ஆம் கட்டத்தில் 4ஆம் வழித்தடமான இந்த பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான இடைப்பட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய முல்லைத்தோட்டம் முதல்ல பூவிருந்த வரையிலான அந்த பகுதியில் மெட்ரோ ரயில் திட்டத்தின் சோதனை ஓட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. முதல் முறையாக சென்னையில் ஆளில்லாத புதிய மெட்ரோ ரயில் சோதனை என்பது இந்த வழித்தடத்தில் தற்பொழுது மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக 20 முதல் 30 கிலோமீட்டர் வரையில் இந்த ஆளில்லா ரயிலை இயக்கி தற்பொழுது இந்த சோதனை ஓட்டம் என்பது நடைபெற்று வருகின்றது. பூந்தமல்லி முதல் போரூர் வரை அக்டோபர் மாதம் முதல் மெட்ரோ சேவை துவங்க உள்ள நிலையில் தற்பொழுது சோதனை ஓட்டம் என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக கடந்த முதல் கட்ட மெட்ரோ திட்டத்தில் தற்பொழுது மெட்ரோ ரயில்களில் ஓட்டுநர்களை கொண்டு இந்த ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. முதல் முறையாக இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் ஆளில்லாமல் இந்த மெட்ரோ ரயில்களை இயக்கக்கூடிய வகையில் இந்த சோதனை ஓட்டம் என்பது 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பூந்தமல்லி முதல்ல முல்லைத்தோட்டம் வரை தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதற்காக தற்பொழுது பூஜைகள் போடப்பட்டு இந்த சோதனை ஓட்டம் என்பது மேற்கொள்ளப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி, கீதன்.